இன்னைக்கான மார்க்கெட் லீவு. ஆனால் நேற்று வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பயங்கரமான ஒரு சைடுவேஸில் வந்து போனாங்க. இந்த இடத்துல இந்த அளவுக்கு வந்து சைடுவேஸில் மார்க்கெட் போகிறாங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து பெரிய அளவு வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். அதாவதுங்க செல்லிங்கை பற்றி தெரியாதுன்னா ஒரே வார்த்தை சொல்கிறேன் பாருங்கள். இப்போது சிஇ அண்டு பிஇ ஒரே நேரத்தில் வந்து செல் பண்ணுவாங்க, சரிங்களா? இதே இடத்துல வந்து ஒரே நாளில் செல் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கும், அதேமாதிரி இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஏதாச்சும் ஒரு ட்ரெண்டில் போச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரிய லாபம் தான். அதுவே வி டைப்பில் போச்சு அப்படின்னா லாஸ் தான். அதே இந்த மாதிரி சைடுவேஸில் வந்து போடுறாங்க அப்படின்னா பெரிய அளவில் லாபம் வந்து பண்ண முடியும். நான் ஆப்ஷன் செல்லிங்கில் அதிகமான கேபிட்டல் யூஸ் பண்ணி பண்ணுறேன். அதிகமான கேபிட்டல் யூஸ் பண்ணி பண்ணாலும் பெரிய அளவு வந்து லாபம் வந்து வராதுங்க. இந்த மாதிரி சைடுவேஸில் வந்து போகும்போது தான் பெரிய லாபம் வந்து வரும். ஸோ கடைசி நாள் வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் பெரிய அளவில் ப்ராஃபிட் வந்து பண்ண முடிஞ்சு. நான் சென்செக்ஸில் தான் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். புக்கில் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி உருவாக்குறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். தேர்ட் புக்கில் வந்து சென்செக்ஸ் பற்றியும் ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருப்பேன். தேர்ட் புக் வந்து சீக்கிரம் வந்து லான்ச் ஆகுங்க, அதை பற்றி அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஸோ கடைசி நாள் மார்க்கெட் நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போனாங்க அப்படிங்கிறனால ப்ராஃபிட் வந்து பெருசாக வந்து பண்ண முடிஞ்சு. நம்ம வந்து அப் ட்ரெண்ட் போகுதுன்னா இந்த ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கையை எதிர்பார்த்தோம். அதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம மேலே என்ட்ரி கொடுத்துருக்கலாம். இல்லை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு ப்ரீவியஸில் கொடுத்துருந்தோம். ரெண்டுமே இல்லாமல் இதுக்குள்ளேயே முடிஞ்சுட்டாங்க. அதாவதுங்க ஒரு 2 கேண்டில் தான் இங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 200 புள்ளிக்குள்ளேயே மார்க்கெட் வந்து மேலேயும் கீழேயும் போய் இன்றைக்கி ஃபுல் டேவே முடிஞ்சிருச்சு. ஒரு பெரிய லாபத்தை வந்து கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் பையிங்கில் லாபம் வந்து பண்ணியிருக்க முடியாது. பிரேக் அவுட் பண்ணால் தான் என்ட்ரி கொடுக்க முடியும். ஆனால் ஆப்ஷன் செல்லிங்னு ஒன்று இருக்க தான் செய்யுதுங்க. ஸோ ரெண்டுமே பண்ணீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து அதிகம் கிடைக்கும். நீங்கள் எல்லாமே கற்று வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரி, ஓகே. இப்போது நாளைக்கான மார்க்கெட் எப்படி போகும், இந்த வாரத்தோட கடைசி நாள் எப்படி இருக்கும், மார்க்கெட் நல்லா சைடுவேஸில் வந்து போயிட்டாங்களே, அதே மாதிரி டவுனுமே வந்து வந்துட்டாங்களே, இப்போ மார்க்கெட் இங்கேருந்து மேலே வந்து போவாங்களா கீழே வந்து போவாங்களா, எது முக்கியமான பாயிண்ட், இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் பற்றியுமே வந்து பார்க்கலாங்க. அதே மாதிரி நான் ஒரு 4 புத்தகம் எழுதியிருக்கேன். ட்ரேடிங்கை பற்றி 2 புத்தகம், 2 கதை புத்தகம். ஆசான் புத்தகம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ராயலின் மகுடமும் படிப்பீங்க, தஞ்சையின் வாசமும் படிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு கதை வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். நம்ம கதையே இல்லாமல் ஒரு உயிரே இல்லாமல் சும்மா சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா கணிதம், அறிவியல், இங்கிலீஷ் இந்த புக்கெல்லாம் படிப்பீங்க இல்லையா ஸ்கூல் டைமில், அப்படி தான் இருந்திருக்கும். நான் ஒரு கதையோடு சொல்லி கொடுத்துருப்பேன், சிரிப்பு வரும், நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால புத்தகம் படிக்கிற ஆர்வம் வந்து உங்களுக்கு அதிகமாகும். நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் ஆசான் புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள், நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. நிறையா புத்தகம் படிக்கிற பழக்கமும் அதிகமாகும். அதுக்கப்புறம் நிறையா புத்தகங்களை தேடி படிக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் யாருக்காக அப்படின்னா பிகினருக்காகங்க. ஆசான் பாகம் 1 பிகினருக்காக, பார்ட் 2 வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து இருக்கும். இந்த 2 புக்கை நீங்கள் படித்தாலே ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி கம்ப்ளீட்டாக கற்றுக்கலாம், ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றியும் கம்ப்ளீட்டாக வந்து கற்றுக்கலாம். ஸ்டாக்கை பற்றி அடுத்த புக்கில் வந்து எழுதியிருப்பேன். நஷ்டமே இல்லாமல் எப்படி ப்ராஃபிட் வந்து பண்ணுறது இந்த மாதிரி எழுதியிருப்பேன். அந்த புக்கு லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஆசான் பாகம் 1 பாகம் 2 படித்து முடிங்க. பார்ட் 3க்காக நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி வாங்குவீங்க. சரி, ஓகேங்க. இப்போது சென்செக்ஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் வந்தாங்க, இங்கேருந்து மேலே போனாங்க. ஓகே, மேலே போயிடுவாங்களோ அப்படி எதிர்பார்க்கும் போது இந்த இடத்துல ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் இருந்துச்சு. அதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் நம்ம ஸ்டாக்கில் வந்து பணத்தை வந்து போடலாம். நல்லா கீழே வந்துட்டாங்க, மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்கன்னா ஸ்டாக்லேயும் பணத்தை வந்து போட்டுடலாம், ஆப்ஷன் ட்ரேடிங்கும் பண்ணலாம். இந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அங்கேருந்து கீழே வந்தாங்க. ஓகே, கீழே வந்துட்டு மேலே போய் பிரேக் அவுட் வந்து பண்ணுவாங்க போல். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன்லாம் வந்து இருக்குது போல். இப்படி நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்கலங்க ஒரு பெரிய கேப் டவுன் வச்சாங்க. ஏன் வச்சாங்க, எதுக்கு வச்சாங்க, இந்த இடத்துல என்ன ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்குது, மார்க்கெட் ரெஸ்பெக்டே வந்து பண்ணலையே, இந்த மாதிரிலாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் உலகத்தில் வந்து வர்த்தக போர் வந்து போய்கிட்டு இருக்கு. அதிபர் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா புது விஷயங்கள் வந்து கொண்டு வராங்க. சைனா, ட்ரம்ப், இந்தியா நிறைய பிரச்சனைகள் வந்து போகிறனால பங்குச்சந்தையே கீழே வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து வந்துச்சு. எஸ், அதுதான் உண்மையான காரணம் கூட. பங்குச்சந்தை இங்கிருந்து கீழே விழுந்ததுக்கான காரணம் அதுதான். இப்போ வந்து ரெக்கவரி ஆகி கொஞ்சமாக மேலே வந்து வர பார்க்குறாங்க. எவ்வளோ தூரம் வந்து மேலே வந்து வருவாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு 1 டே டைம் ஃப்ரேமில் ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க. மார்க்கெட் ஒன்று இந்த மேலே பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணணும், இல்லைனா கீழே பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணணும். அப்படி பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் அது டவுன் ட்ரெண்ட், இல்லைனா அப் ட்ரெண்ட். இப்போதைக்கு ஒரு கேப் டவுன் வச்சுட்டு இதே இடத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம 1 ஹவர் யூஸ் பண்ணி அடுத்த வாரம் ஃபுல்லாக கண்டுபிடிக்க முடியும். அதை பிரேக் அவுட் பண்ணும்போது அடுத்த வாரம் ட்ரேட் வந்து பண்ண முடியும். கீழேயோ மேலேயோ வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் வந்து பண்ணலாம். இப்போதைக்கு மார்க்கெட் சென்டரில் வந்து இருக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வந்து லாங் டைம் ஃப்ரேமை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது தான் அடுத்த 1 மாதம் 2 மாதம் இப்படி போகும்னு சொல்லவே முடியும். நீங்களாகவே அதை கண்டுபிடிச்சிடலாங்க. ஓகே, இப்போ 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சென்செக்ஸில் முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கை எதுங்க?
1 ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பயங்கரமான சைடுவேஸில் வந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹையாக வந்து இருக்கும். அதே மாதிரி இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோவாக இருக்கும். 74,300 வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அதுவே 73,700 வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் ஹை வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. 74,400 வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த 2 லைனுக்கு வந்து சென்டரில் வந்து முடிஞ்சிருக்காங்க நல்ல ஒரு சைடுவேஸில் அப்படிங்கிறதுனால நாளைக்கு ஒரு பெரிய பிரேக் அவுட் நான் எதிர்பார்க்குறேன். இந்த நாள் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி நாளும் ஒரு பயங்கரமான சைடுவேஸ், அதுக்கு முன்னாடி நாளும் ஒரு பயங்கரமான சைடுவேஸ், அதுக்கு முன்னாடி நாளும் நல்ல ஒரு சைடுவேஸில் போனாங்க. இந்த மாதிரி போயிருக்கிறனால நாளைக்கு ஒரு பெரிய பிரேக் அவுட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். வீக்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் எப்படி இருக்குது? எஸ், ஒரு க்ரீன் கேண்டில் தான் முடிஞ்சிருக்குது. ஆனால் கீழே ஓப்பன் ஆகிட்டு தான் மேலே வந்திருக்காங்க, அது வேற கதை. பட் பார்க்கலாம், நாளைக்கு ஒரு பெரிய பிரேக் அவுட் வந்து இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, ஓகே. ஸோ 5 மினிட்ல ப்ரீவியஸ் லோ ப்ரீவியஸ் ஹை இப்போ நம்ம பார்த்தாச்சுங்க. அப்படியே நிஃப்டி வந்து போகிறோம் அப்படின்னா நிஃப்டியில் 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் சேம் ப்ரீவியஸ் ஹை தான். இங்கே ஒரு ஹை இருக்கு இல்லையா, அதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் தான் நம்ம ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்டிங் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ இங்கே தான் ஒரு கேப் டவுன் வந்து பெருசாக வந்து வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால அதை தான் எடுத்துக்கிட்டு ஆகணும். 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் ஹை இருக்குங்க 22,550. அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ வந்து இந்த 22,350. அப்படியே 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, சேம் ப்ரீவியஸ் ஹை தான். 22,550 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 22,350 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். அப்படியே வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங்க்கு வந்து புதுசாக வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது எல்லாமே உண்மை கிடையாதுங்க. நான் ட்ரேடிங்கில் வரும்போது ஓகே க்ரீனாக மேலே ஏறுது, என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட் போல், ரெட்டாக கீழே இறங்குது, என்ட்ரி கொடுத்துடலாம், டபிள்யூ பேட்டர்ன் சொல்லி சொல்கிறாங்க, 1 மினிட்ல இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது, இதெல்லாம் தான் ஷேர் மார்க்கெட் போல் இப்படி நினச்சிட்டேன். நான் தப்பாக நினச்சிட்டேன். பட் இது ஷேர் மார்க்கெட் கிடையாது. இதுக்குள்ளே வந்தால் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் ட்ரேடிங்னா என்னென்ன தெரிய வருதுங்க. ஆனால் 1 இயருக்குள்ளேயே நிறைய பேர் பயங்கரமாக லாஸ் பண்ணிவிட்டு ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக தெரியறதுக்கு முன்னாடியே வெளியே போயிடுறாங்க. ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த வேலையை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருமாங்க? நிச்சயமாக தெரியாது இல்லையா? போக போக தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆவீங்க. 1 ஹவரில் பண்ணக்கூடிய வேலையை 1/2 அன் ஹவரில் பண்ணி முடிப்பீங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக மாறுவீங்க. அதே தான் ஷேர் மார்க்கெட்லையும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிக நாட்கள் பங்குச்சந்தையில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் ட்ரேடிங்கை பற்றி தெரிய வரும். அப்படி தெரியக்கூடிய விஷயங்களை தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்களும் ட்ரேடு பண்ண ட்ரேடிங்கை பற்றி கற்றுக்க தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியும். ஸோ நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து வந்திருக்கீங்கன்னா உங்கள் கண்ணால் ட்ரேடிங்கை வந்து பார்க்காதீங்க. மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க, மற்றவங்க எப்படி ப்ராஃபிட் வந்து பண்ணுறாங்க அப்படி வந்து கொஞ்சம் பாருங்கள். ஓகே, இப்போ 1 டே டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டியில் முக்கியமான பாயிண்ட் வந்து இதுங்க 51,940. இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோம். பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 47,740 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். 1 ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை வந்து இந்த இடத்துல ஒன்று இருக்குது 50,600 வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 49,900 இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் ஹை எனக்கு தெரிஞ்சு சேம் பாயிண்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லையும் அதே மாதிரி தான் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறனால எஸ் 50,590 வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா 49,900 வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்கள். எமோஷனல் ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. பங்குச்சந்தையில் ஒரு எமனாகவே இருக்கிறது வந்து எமோஷனல் ட்ரேடிங், ஓவர் ட்ரேடிங் தான். நீங்கள் கோவப்பட்டு எதுவுமே ஆக போகிறது கிடையாதுங்க. பங்குச்சந்தை உங்களுக்காக திரும்பி வரப்போகிறதுலாம் கிடையாது. பங்குச்சந்தைக்குன்னு சில ரூல்ஸ்லாம் வந்து இருக்குது, சில ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. நிறைய பேர் ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பங்குச்சந்தை வந்து போக ஆரம்பிக்கும், நமக்காக வந்து போகாது. நம்மளும் அவங்க கூட சேர்ந்து போய் ப்ராஃபிட் வந்து பண்ண பார்க்கணுங்க. அதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கிட்டு ப்ராப்பராக ட்ரேடு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.